கதையே திருப்பி போட்டு காதல் என்னும் காவியத்தை தந்தவர். இப்ப நான் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? காதல் ரோஜால இருந்தா இல்ல காதல் சடுகுடுல இருந்தா? This is a tribute to the man who showed us that love is always cinematic. We, the batch of Zenforians, presenting you the Love Eternity from director Maniratnam's frame. ஆசைப்படல. நீ அழகா இருக்க நினைக்கல. ஆனா அதெல்லாம் நடந்துமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஒரு தமிழ் பையன் கிட்ட ரொம்ப சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனா தப்பு இல்ல. தப்புதான். ஆனா 3:45 ஒரு சின்ன காஃபி தப்பு பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. No. Maybe. Maybe not. Bye. It's done.
forgets that the world around it still follows rules written long before hearts would speak. திருமணம் என்பது இருவரின் சம்மதம் மட்டுமல்ல, இரு குடும்பங்களின் ஒப்புதலும் அவசியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பசங்களுக்கு 20 வயசு ஆயிட்டாலே உங்களையோ என்னையோ கேட்டு முடிவு எடுக்கணுங்கிறது இல்லை. அதான் சட்டம். அந்த சட்டத்தை சொல்லி தான் என் பையனை நான் வளர்த்துருக்கேன். சார், நான் என் பொண்களை அப்படி வளர்க்கல. கார்த்திக்கு உங்க பொண்ணா இல்லை, ரோட்ல போற எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு சொன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கழுதையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வக்கீல் சார், என்ன சொல்றீங்க? நீங்க பணக்காரங்க, நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்கன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பொண்ணும் ரோட்ல போற பொண்ணும் ஒன்றுன்னு பேசுறாரு. மிஸ்டர் செல்வராஜ், நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன், நீங்க தான் தப்பா பேசுறீங்க சார். இப்ப என் பையன் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதை சொல்லுது. நாங்க மானஸ்தானன்னு சொல்லுங்க போதும். செப்பரேஷன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு தேவையில்லைன்ற இடத்துல சண்டை வராது. நீ எனக்கு எவ்வளவு முக்கியம், நான் உனக்கு எவ்வளவு முக்கியன்ற இடத்துல தான் சண்டை வரும். தேடி வர ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? எதுவுமே பேச மாட்டீங்களா? எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஓ ஓ பண்ணிக்க. யார் வேணாம் சொன்னா? ஏன் நிக்கிற? ஓ, நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? நானா தோல்ல ஓடி. பேசாத, பேசுற வரைக்கும் போதும். அழாத அழாத, சந்தோஷமா இரு. ஓடி. ஓ ஓ ஓ. Again meet up. காத்திருக்கிறதுல இருக்க சுகமே தனிதான். ஆனா இனி காத்திருப்பே கிடையாது. Let's end this waiting. என்னை தேடி வர எவ்வளவு நாள் ஆச்சா? ஏன் தேடி வர இவ்வளவு நாள் ஆச்சு? உன்னை பிரிஞ்சதால இருக்க முடியாது. எனக்காக இது வேணா சரியா? என்ன ட்ரெயின் விட்டு குதிக்க சொல்றியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க திருட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? டாக்டர்ஸ் என்ன சொன்னது? ரெஜிஸ்டர் மேரேஜ். இருவரும் பெற்றோர்களின் எதிர்ப்புகளையும் தாண்டி சட்டப்படி உரிமை கோரிக்கொண்டு காதலை ஒரு சட்டபூர்வமான உறவாக பதித்தனர். Now let's see the register marriage. அக்கா தம்பி சீன். சும்மாவா சொன்னாங்க? 2 மாமியார் இருக்க வீட்டை கூட சமாளிச்சிடலாம், ஆனா ஒரு நாத்தனாரை சமாளிக்க முடியாதுன்னு. அப்படிப்பட்ட நாத்தனாரை தன் தம்பியோட ஆசைக்கு அடிப்பணிவாங்க. With his pleading eyes, he said, "Just meet her once." மட்டும் ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லு. நான் சொன்னா கோச்சிக்க மாட்டேன். நீ சொல்லு. அக்கா, உனக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிட்டேக்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, நீ தான் அம்மா அப்பாட்ட சொல்லி புரிய வைக்கணும். ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, என் தங்க அக்கா ப்ளீஸ்க்கா 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 ப்ளீஸ்க்கா. ஒத்த தம்பி, ஆசை தம்பி, ஊரெல்லாம் உன தேடி, ஊர்ல இருக்க உலக எனக்கு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சல்லடில சடைச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கட்டுற தாலியன்னு என் தம்பிகிட்ட சொன்னா அடுத்த வார்த்தை பேசாம கட்டுவாரு. நான் ஊரெல்லாம் டமார் அடிச்சு வச்சிருக்கேன். இவன் எவனே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கானா, அதுவும் டாக்டரா. டாக்டர் ப்ளீஸ்க்கா. சரி போய் கூட்டு வா, நான் பேசுறேன். Now let's celebrate this arranged marriage.
தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? ஆணிப்பொன் அரியறையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பொன்னா, கொஞ்சம் மூத்த பொண்ணு. பழைய பொண்ணுக்கு மதிப்பு மிகுது. பொன்னில் செய்து போட்டாலும் விலங்கு விலங்கு தானே. அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? பாருங்கள். அதனால இப்ப நம்ம எல்லாரும் அவங்க குடும்பமா சேர்றதை பார்ப்போம். நிச்சயதார்த்தம். யாரோ நீ யாரோ நான், ஏனோ சந்தித்தோம் ஏனோ சம்மதித்தோம். நட்போ காதலோ நம்மை சீர்த்தது, தற்போ சரியோ நம்மை ஈர்த்தது. உனக்காக நானும் எனக்காக நீயும். பல போராட்டத்துக்கு அப்புறம் இரு வீட்டார் சம்மதத்தோடு சொந்தங்கள் குவிய, சந்தோஷம் நிறைய, மாமன் சீர்வழிய இனியே தொடங்குகிறது நிச்சயதார்த்தம். இது மஞ்சளின் விழா அல்ல, இது ஒரு காதல் ஜோடி எழுதிய முதற் கதையின் ஆரம்பம். சிரிப்புகள், கூச்சல்கள், மஞ்சளில் தோய்ந்த கைமுத்தங்கள். இந்த நாளில் ஒவ்வொரு மஞ்சள் துளியும் ஒரு இனிய நினைவாய் மனதில் மஞ்சமாய் பதியும். As haldi brings a glow to your skin, may love bring glow to your heart. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிதழில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்கள் நிலவில் நெற்றி தள்ள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்கள் நிலவில் நெற்றி தள்ள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் மாப்பிள்ளை உலகை விட்டு ஓட போறாரு போல. கையில புத்தகம், மனதுல சந்தேகம். சந்நியாயம் தான் வாழ்க்கையின் தேடலா. ஆனா அந்த வழியை தடுத்தது அவள் குடும்பத்தின் அன்பும் ஒரு நிமிட அழைப்பும். கல்யாணம் பண்ணிக்கல, நான் காசிக்கு போறேன்.
வாங்கோ வந்து உங்க தங்கச்சியை கட்டிக்க சொல்லி கேளுங்கோ. மாப்பிள்ள வாங்க வாங்க. என் தங்கச்சியை தரல, என் கண்ணே தரேன். என் கண் கலந்தாம பாத்துக்கோங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. திருமணம் 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோல்நிலைகளை அறிந்து 8 திசையிலும் உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் இருமணங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமண உறவு. இதோ ஜென்ஃபோரியன்ஸ் திருமணம். அடுத்து என்னப்பா, சடங்கு சம்பிரதாயம் தான். அதுல ஒன்னா பார்ப்போம். முதல்ல அருந்ததி நட்சத்திரம். இது ஒரு விண்மீன் பார்க்கும் தருணம் அல்ல, இது ஒரு வாழ்வை பார்க்கும் தருணம். மாப்பிள்ளை மணமகளுக்கு காட்டும் நட்சத்திரங்கள் அருந்ததி, வசிஷ்டர். மணநாளின் முதல் புனிதம், இரு இதயங்கள் இணையும் முதல் கட்டம் மாலை மாற்றல். மணமக்களின் அப்பளம் விளையாட்டு. மணமக்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்போடு அரிசி தூவும் இந்த அழகான நினைவு வாழ்க்கையில் சிரிப்பு, சந்தோஷம் அனைத்தையும் உள்ளடக்குகிறது. Sinta a mais,
லிரிக்கல். எங்கள் Z4 திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் மனமார்ந்த